God is a good God. தேவன் நல்ல தேவன். He only does good things. அவர் நல்லவைகளையே செய்கிறார். He never plants a bad tree. அவர் ஒருபோதும் கெட்ட மரத்தை அவர் நடமாட்டார். He only plants good trees. அவர் நல்ல மரங்களையே நடுகிறார். But something that he planted in Adam corrupted and made it bad. ஆனால் ஆதாமிலே அவர் நட்ட அந்த காரியத்தை ஆதாம் கெட்டதாய் மாற்றி விட்டான். Because he opened his heart to the devil. ஏனென்றால் அவன் தன் இருதயத்தை பிசாசுக்கு திறந்து கொடுத்து விட்டான். And the poison came into his system. அவனுடைய அமைப்பிலே ஒரு விஷம் ஏறிவிட்டது. You need to understand what that poison is. அந்த விஷம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். You know who a good doctor is? நல்ல மருத்துவர் யார்? A good doctor is the doctor who can find out the cause of your sickness. உன்னுடைய வியாதியின் காரணத்தை, மூல காரணத்தை கண்டுபிடிப்பவர் தான் நல்ல மருத்துவர். Not someone who can tell you, put a thermometer in your mouth and tell you what your temperature is. உன்னுடைய நாவின் கீழாக தெர்மோமீட்டரை வைத்து உனக்கு 102 டிகிரி ஜுரம் இருக்கிறது என்று சொல்லுகிறவர் நல்ல டாக்டர் அல்ல. That even I can do that. அதை நான் கூட செய்ய முடியும். Anybody can do that. யாருமே அதை செய்யலாம். Or to touch your forehead and say you got fever. உன்னுடைய நெத்தியை தொட்டு பார்த்து உனக்கு ஜுரம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதை யாரும் செய்யலாம். Or you got a cough. அல்லது உனக்கு இருமல் இருக்கிறது என்று சொல்லலாம். See, these symptoms anybody can see. இந்த நோயின் அறிகுறிகளை யாருமே பார்க்க முடியும். You don't need to be a doctor to know the symptoms. அறிகுறிகளை பார்ப்பதற்கு டாக்டர் தான் பார்க்க வேண்டும் என்றல்ல, யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். And all the sins that we commit are the symptoms of a sickness inside. நாம் செய்கிற எல்லா பாவங்களுமே உள்ளாக இருக்கக்கூடிய ஒரு நோயின் வெளி தெரிகிற அறிகுறிகளாய் இருக்கிறது. For example, when a person has tuberculosis, உதாரணமாக ஒரு மனிதனுக்கு எலும்புருக்கி வியாதி இருக்கிறது. one of the symptoms he can have fever. அதற்கு உள்ள ஒரு அறிகுறி என்னவென்றால் அவருக்கு ஜுரம் வரும். So you can give him one crocin or something and you can get rid of his fever. ஆகவே ஜுரத்துக்கு உடனே ஒரு குரோசின் டேப்லெட்டை கொடுத்து அந்த ஜுரத்திலிருந்து அவருக்கு சுகத்தை கொடுத்து விடலாம். You don't get rid of his tuberculosis. ஆனால் அவருடைய எலும்புருக்கி வியாதியிலே இன்னும் அவருக்கு சுகம் கிடைக்கவில்லை. A bad doctor will say you got fever, here take some crocin, you'll be all right. ஒரு கெட்ட டாக்டர் உனக்கு ஜுரம் இருக்கிறது, ஆகவே இந்த குரோசின் மாத்திரை சாப்பிட்டு ஜுரம் சரியாகிவிடும் என்று சொல்லி அனுப்பி விடுவார். It will go for one day, it will come back again tomorrow. இன்னைக்கு ஜுரம் சரியாயிரும், நாளைக்கு திருப்பி ஜுரம் வந்துரும். But a good doctor, நல்ல மருத்துவர், will diagnose the cause of this sickness. இந்த அறிகுறியாக தெரிகிற இந்த வியாதியின் காரணம் என்ன என்பதை கண்டுபிடிப்பார். You don't need crocin, that is only temporary medicine. இந்த குரோசின் உனக்கு தேவை இல்லை, இது வந்து நிரந்தரமான ஒரு மருந்து அல்ல. You need to take a treatment for so many months and then you'll be all right permanently. இந்த எலும்புருக்கி வியாதிக்கு எவ்வளவு மாதங்களாக நீ இந்த மருந்தை சாப்பிட வேண்டும், அப்பொழுது உனக்கு நிரந்தரமாக இந்த வியாதியிலிருந்து குணம் கிடைக்கும். Sin is a result of something coming from a root. ஆகவே பாவம் என்பது நம்முடைய வேரிலிருந்து முளைத்து வருகிற ஒன்றுதான் பாவம். If you discover the root, வேரை கண்டுபிடித்தாயானால் solve the problem. நீ பிரச்சனையை தீர்த்து விட முடியும். But like we said, the Pharisees only cleaned the outside of the cup. பரிசேயர்கள் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மட்டுமே சுத்தம் பண்ணினார்கள். That means as soon as a bad fruit comes, cut it off. ஒரு கெட்ட பழம் மரத்திலே வந்துவிட்டால் உடனே அந்த பழத்தை வெட்டி எறிந்து விடுவார். Another bad fruit comes, cut it off. இன்னொரு இடத்துல இன்னொரு கெட்ட பழம் பழுக்கிறது, அதை வெட்டி விடு. So people never see any bad fruit. ஆகவே இப்பொழுது உங்களுடைய மரத்திலே எந்த ஒரு கெட்ட பழத்தையும் யாரும் பார்க்க முடியாது. Then you buy some good fruit and tie it up there. நல்ல பழத்தை வாங்கி அந்த இடத்துல கட்டி தொங்க விடுவது. What a good man, there is no bad fruit in his life at all. இவனுடைய வாழ்க்கையிலே கெட்ட பழங்களே இல்லை, நல்ல பழங்களாக இருக்கிறது, எவ்வளவு நல்ல மனிதன் என்று ஜனங்கள் சொல்லுவார். He is very careful to cut off all the bad fruit. ஏனென்றால் கெட்ட பழங்கள் எல்லாம் வெட்டுவதற்கு மிகவும் கவனமாக இருக்கிறோம். And all the people in Israel were deceived by the Pharisees. இஸ்ரவேலிலே இருக்கிற எல்லா ஜனங்களும் பரிசேயராலே ஏமாற்றப்பட்டார்கள். They thought they were very holy men. அவர்கள் பரிசுத்தவான்கள் என்று எண்ணினார்கள். Everybody thought these Pharisees are the holiest people in Israel. இஸ்ரவேலிலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை காட்டிலும் பரிசுத்தவான்கள் இந்த பரிசேயர்கள் தான் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் எண்ணினார்கள். If you had gone to Peter, James and John when they were 25 years old before they met Jesus, இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாகவே அந்த பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு 25 வயது இருந்திருக்கும். அவங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா, can you tell me, Peter, who are some of the holiest men you have met on the earth? பேதுருவே, பூமியிலே நீ பார்த்த மக்களிலே மிகவும் பரிசுத்தவான்கள் யார் என்று நீங்கள் கேட்டால், he would have said that elder brother, that Pharisee in our synagogue with a long white beard, he is such a holy man. எங்களுடைய தேவாலயத்தில் இருக்கக்கூடிய மூப்பராகிய அந்த பரிசுத்த அந்த பரிசேயர் பெரிய தாடி வச்சிருக்கிறாரே, அவர்தான் பரிசுத்தவான் அப்படி பேதுரு சொல்லியிருப்பார். And there's another man like that, he knows the Bible so well, such a holy man, another Pharisee. இன்னொரு பரிசேயர் இருக்கார், அவருக்கு வேதம் நல்ல கரைச்சி குடிச்சிருக்கிறார், அவர் இன்னொரு பரிசுத்தவான் என்று சொல்லி இருந்திருப்பார். They always dress very simply and nicely. அவங்க எளிதான ஆடையை நல்ல ஆடை அணிந்திருப்பார்கள். When Jesus came,
இயேசு வரும்பொழுது and Peter and all heard Jesus say, இயேசு சொல்லுகிறதை பேதுரு கேட்டபொழுது, you Pharisees are all first candidates to go to hell. நரகத்துக்கு போகக்கூடிய முதல் ஆளு நீங்க தான் அப்படின்னு இயேசு பரிசேயரை பார்த்து சொன்ன உடனே, all this white dress is only whitewash on top of graves. இந்த வெள்ளை ஆடை எல்லாம் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று ஆண்டவர் சொன்னார். You know, I believe that Jesus, if he came to many churches today, he would say, all this white dress is all whitewash on top of graves. இன்றைக்கு உள்ள சபைகளிலே இயேசு வந்தால் இப்படித்தான் சொல்லுவார், இந்த வெள்ளை ஆடை எல்லாம் கல்லறைக்கு மேலே அடிக்கப்பட்ட வெள்ளை, all dead people's bones inside. அந்த கல்லறைக்குள்ளே பார்த்தால் மரித்தவருடைய எலும்புகள் நாற்றம் எடுத்து கிடக்கின்றன. That is what he said in Matthew 23:27. மத்தேயு 23:27 இதை தான் இயேசு சொன்னார். Peter, James and John must have been surprised. பேதுரு, யோவான், யாக்கோபுக்கு ஒரே ஆச்சரியம். For 30 years we thought these are the holiest people on earth, and now Jesus is exposing all of them as hypocrites and humbugs. 30 வருஷம் இவங்க தான் பரிசுத்தவாங்க நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப இயேசு வந்தா இவங்க எல்லாம் மாயமாலக்காரங்க, எல்லாம் மோசமானவங்க ஆண்டு சொல்றாரு. I want to ask you, have you got a reputation for holiness? இன்றைக்கு உனக்கு பரிசுத்தத்துக்கு ஒரு பெயர் இருக்கிறதா, புகழ் இருக்கிறதா? A lot of people think you're a very holy person. நீ ஒரு பரிசுத்தவான் என்று அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? And Jesus will come and he'll strip that and show what a selfish, money-loving person you are. நீ எந்த அளவுக்கு சுயமுடைய நலமுடைய பணத்தை நேசிக்கிற மனிதன் என்பதை தேவன் உரிந்து காட்டப் போகிறார். You keep on judging people by the outside of the cup. பாத்திரத்தின் வெளிப்புறத்தையே பார்த்து நீ நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிறாய். You tie up all these mangoes on your tree to fool people. ஜனங்களை ஏமாற்றுவதற்காக மரத்திலே நீ மாம்பழத்தை வாங்கி கட்டிக் கொண்டிருக்கிறாய். The Lord will take the axe and put it to the root of the tree. தேவன் கோடாரியை மரத்தின் வேரிலே வைக்கப் போகிறார். Before Jesus comes, இயேசு வருவதற்கு முன்பதாக, let us allow him to do it now. இப்பொழுதே அதை செய்ய முடியாது நாம் அனுமதிக்கிறோம். If you allow God to do it now, you will not be punished later on. இப்பொழுதே ஆண்டவரே நீர் வந்து கோடாரியை என்னுடைய சுயத்தின் வேரிலே வையும் என்று சொல்லி கேட்காவிட்டால் அந்த நாளிலே நமக்கு. There's a wonderful promise in 1 Corinthians chapter 11. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்திலே ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் உண்டு. Verse 31. 31ஆம் வசனம். If we judge ourselves rightly, we will not be judged on the final day. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கப்படும். What a wonderful promise. என்ன அற்புதமான ஒரு வாக்கு. You will not be judged on the final day if you judge yourself rightly now. இப்பொழுது நீ உன்னை நியாயம் தீர்த்துக் கொண்டால் கடைசி நாளிலே உனக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. What are you going to judge? எதை நீ இப்பொழுது நியாயம் தீர்க்க வேண்டும்? Not the color of your shirt or sari. உன்னுடைய சேலை அல்லது சட்டையுடைய கலர் அல்ல. Not the impression you are giving to others of what a holy person you are on the outside. வெளிப்பிரகாரமாக நீ எவ்வளவு பரிசுத்தவான் என்கிறதான ஒரு படத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறாய், அது அல்ல. What are you living for inside? உள்ளான உதத்திலே எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? What is your motive? உன்னுடைய நோக்கம் என்ன? Are you a selfish person, always thinking in terms of yourself? உன்னை பற்றி எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சுயநலவாதியா இருக்கிறாயா? Me, நான், my wife, என் மனைவி, my family. என் குடும்பம். Tomorrow, நாளைக்கு me, நான், my wife, என் மனைவி, my family. என் குடும்பம். Day after tomorrow, அடுத்த நாள், me, my நான், wife, my family. மனைவி, என் குடும்பம். That is a bad tree. இது ஒரு கெட்ட மரம். That is a selfish person. இவன் தன்னலவாதி, சுயநலவாதி. He is interested in himself. அவன் He's only interested in himself. அவன் தன்னிலே தானே விருப்பமுடையவனாய் He's இருக்கிறான். always protecting his own interests. தன்னுடைய சொந்த விருப்புகளையே அவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான். And the outside is so holy. வெளிப்பிரகாரமாக பார்க்கும்போது ரொம்ப பரிசுத்தவான். The root of selfishness is still there. தன்னலத்தின் வேர் அங்கே இன்னும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. You know, when it says Jesus came to save us from our sins, இயேசு நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க வந்தார். because his name is Jesus. ஏனென்றால் அவருடைய பெயர் இயேசு. He came to save us from this selfishness. நம்மை இந்த சுயநலத்திலிருந்து விடுதலையாக்க முடியாக வந்தார். The selfishness where I am always thinking of what I can get from somewhere. ஏதாவது ஒரு இடத்திலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் என்றே நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Selfishness always wants to get. சுயநலம் எப்பொழுதுமே எனக்கு என்ன கிடைக்கும் என்றே பார்த்துக் கொண்டிருக்கிறேன். Wherever I can go, I can get something. I am very happy. எங்கெல்லாம் நான் போகிறேனோ அங்கே எனக்கு ஏதாவது கிடைத்து விட்டால் எனக்கு சந்தோஷம். But it's only for a short time. அது குறுகிய காலத்துக்கு மட்டும் தான். After some time, சில நாட்கள் கழித்து, supposing you get something, உனக்கு ஒன்று கிடைக்காது. all earthly things, after some time it finishes. பூமிக்குரிய காரியம் எது கிடைச்சாலும் கொஞ்ச நாள் கழிச்சு தீர்ந்து போயிடும். After some time that tape recorder will get spoiled. கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு கிடைச்ச டேப் ரெக்கார்டர் ரிப்பேர் ஆயிடும். After some time that money you got will be spent. கொஞ்ச நாள் கழிச்சு உனக்கு கிடைச்ச பணம் செலவாயிடும். Everything on earth is like that. பூமிக்குரிய காரியம் எல்லாமே அப்படிதான். Whatever you get disappears after some time. உனக்கு என்னெல்லாம் இப்ப கிடைக்குதோ கொஞ்ச நாள்ல அது மறைஞ்சு போயிடுது. But Jesus said, ஆனா இயேசு சொன்னார், there is a much better way. ஒரு விசிஷ்ட வழி இருக்கிறது. It is more, you can be more happier if you learn to give. நீ கொடுக்க கற்றுக்கொண்டால் நீ இன்னும் சந்தோஷமுள்ளவனாய் மாறுவாய். You really want to be a happy person? உண்மையாலுமே நீ சந்தோஷமுள்ளவனாய் இருக்க விரும்புகிறாய்? Learn to give to God first of all. முதலாவதாக தேவனுக்கு கொடுக்க கற்றுக்கொள். Learn to be rich
towards God. தேவனுக்கு முன்பாக ஐஸ்வரியவானாக இருக்க கற்றுக்கொள். Give your life to God. உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு கொடு. You young people, வாலிபர்களே, do you really want to live a happy life? சந்தோஷமா வாழணுமா? I'm a very happy person today. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமுள்ளவனா இருக்கேன். Not because I've got money, எனக்கு பணம் இருக்கிறதுனால, but because at the age of 20 I gave my life completely to God. 20 வயசா இருக்கும் பொழுதே என்னுடைய வாழ்க்கையை முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தேன். That's 45 years ago. 45 வருஷத்துக்கு முன்பு I said, Lord, I never want to live for myself again. இனிமேலும் நான் எனக்காக நான் வாழ மாட்டேன் என்று சொன்னேன். I have seen that Jesus died not only for my sins. இயேசுவுடைய பாவங்களுக்காக மட்டும் மரிக்கவில்லை. He died that I might never live for myself again. இனிமேலும் நான் எனக்காக நான் வாழக்கூடாது என்பதற்காகவும் அவர் மரித்தார். Let me show you two verses. இரண்டு வசனங்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 1 Corinthians chapter 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் and verse 3. மூன்றாம் வசனம். Why did Jesus die? ஏன் கிறிஸ்து மரித்தார்? He died for our sins. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். That means all the sins that you committed in your whole life, he died on the cross. உங்களுடைய முழு வாழ்க்கையில் நீ செய்த பாவத்துக்காக அவர் சிலுவையில் மரித்தார். It's like getting a coin. In a coin, ஒரு நாணயம். One side is Christ died for our sins. ஒரு பக்கம் கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்தார். Now let us turn the other side of the coin and see what the same coin says. அதே நாணயம் இப்பொழுது மறுபக்கத்தில் என்ன சொல்லுகிறது? You must read it. நீங்கள் அதை வாசிக்க வேண்டும். 2 Corinthians 5. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் and verse 15. 15ஆம் வசனம். Why did Jesus die? ஏன் இயேசு மரித்தார்? Second reason. இயேசு மரித்ததின் இரண்டாவது காரணம். He died so that all who live will never again live for themselves but only for him. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். There are two reasons why Christ died. இயேசு மரித்ததற்கு இரண்டு காரணங்கள் உண்டு. Most Christians know only one reason. அநேக கிறிஸ்தவர்களுக்கு இயேசு மரித்ததின் ஒரு காரணம் மட்டுமே தெரியும். Christ died to forgive my sins. என்னுடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக இயேசு மரித்தார். That is only half a gospel. அது சுவிசேஷத்தின் பாதிதான். That you have seen only one side of the coin. நீங்கள் நாணயத்தின் ஒரு பக்கம் மட்டுமே பார்த்திருக்கிறீர்கள். Turn the coin and see the other side. நாணயத்தை திருப்பி அடுத்த பக்கத்தை பாருங்கள். For 30 years you are looking at one side of the coin. 30 ஆண்டுகளாக ஒரு நாணயத்தின் ஒரு பக்கத்தையே பார்த்து விட்டீர்கள். That is why your life is defeated. ஆகவே தன்னுடைய வாழ்க்கை தோல்வியுற்ற ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. You are taking crossing. Every day your sins are forgiven. ஒவ்வொரு நாளும் நீங்கள் குரோசின் மாத்திரையை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளும் பாவம் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. Jesus is not healed. ஆனாலும் அந்த நோய் குணமாகவில்லை. Okay, now look at the other side of the coin for a இப்பொழுது few நாணயத்தின் மறுபக்கத்தை பாருங்கள். Meditate on that for some time. இதை கொஞ்ச நாட்கள் தியானியுங்கள். Christ died that I might never again live for myself. இனிமேல் நான் எனக்கென்று பிழைத்திராமல். That means I will never take a decision which is for myself. எனக்காக நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க மாட்டேன். I will take every decision based on how will this glorify God. ஒவ்வொரு தீர்மானத்தையும் எடுக்கும் பொழுது இது தேவனை மகிமைப்படுத்துமா என்று கேட்டுத்தான் எடுப்பேன். Otherwise I am with the same selfish route I am trying to live for God. இல்லாத பட்சத்திலே அதே சுயநலமுள்ள வேரை வைத்துக் கொண்டு நான் தேவனை பிரியப்படுத்த பார்க்கிறேன். You know, you can be a thoroughly selfish person and read the Bible every day. நீ முற்றிலும் சுயநலக்காரனா இருந்து கொண்டு தினமும் வேதத்தை வாசிக்கலாம். You can be a thoroughly selfish person and become a full-time worker for God. நீ முழுமையாக சுயநலமாய் இருந்து கொண்டு நீ தேவனுக்கு முழு நேர ஊழியனாய் இருக்க முடியும். Most of the full-time workers I have met in India, they have not got rid of the selfish root in the bottom of that tree. இந்திய தேசத்திலே நான் சந்தித்த அநேக முழு நேர ஊழியர்கள் இன்னுமாய் அவர்கள் சுயநலம் என்ற வேரை விடவில்லை. And it's because I say that most of them are angry with me. இவைகளை நான் சொல்லுகிறபடினாலே அவர்களிலே அநேகர் என் மீது கோபமாய் இருக்கிறார்கள். What is use getting angry with the doctor who says this is your problem? இதுதான் உங்களுடைய பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய டாக்டர் மேல கோபப்பட்டு என்ன பிரயோஜனம்? Deal with the problem. பிரச்சனை அங்க இருக்குது, அதை சுகப்படுத்து. If you're always thinking of yourself and your wife and your family, you are a selfish person. எப்பொழுதுமே நீ உன்னை குறித்து உன்னுடைய மனைவியை குறித்து உன்னுடைய பிள்ளைகளை குறித்துமே எண்ணிக்கொண்டிருப்பாயானால் நீ ஒரு சுயநலவாதி. John the Baptist said Jesus has come with an axe to the root of the tree. மரத்தின் வேர் அருகே கோடாரியை ஆண்டவர் இயேசு கொண்டு வந்திருக்கிறார் என்று யோவான் சொல்கிறார். He has not come with the scissors to cut off all the bad fruit. கெட்ட பழங்களை வெட்டுவதற்காக கத்திரிக்கோலை அவர் கொண்டு வரவில்லை. That is what the Lord did. அதைத்தான் நியாயப்பிரமாணம் செய்தது. Jesus has come to remove the sickness from the bottom. ஆனால் அந்த வியாதியை வேரோடு நீக்கும்படியாக இயேசு கோடாரியோடு கூட வந்திருக்கிறார். Will you allow him to do it? அதை செய்வதற்கு நீ அனுமதிப்பாயா? If you allow him to do it, you will be healed of this sickness permanently. நீ இதை செய்வதற்கு அனுமதிப்பாயே, ஆனால் இந்த வியாதியிலிருந்து நீ நிரந்தரமாக குணம் பெற முடியும். A person who's got tuberculosis, இந்த எலும்புருக்கி வியாதியை கொண்டிருக்கிறவர், and he just takes crocin for his fever,
அவர் எப்பொழுதெல்லாம் ஜுரம் வருதோ அப்பொழுதெல்லாம் ட்ரோசின் மாத்திரையை சாப்பிட்டுக் கொண்டிருந்தால் his lungs will get so bad he will die of the tuberculosis. அவருடைய நுரையீரலானது கடுமையாக பாதிக்கப்பட்டு அந்த எலும்புருக்கி வியாதினாலே மரித்து விடுவார். And a lot of Christians are like that. அநேக கிறிஸ்தவர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள். They just want to get rid of the symptom so that it doesn't look as if they've got fever. நோயின் அறிகுறியை மட்டும் பார்க்கிறார்கள். ஜுரம் சரியாகிவிட்டால் போதும் என்று எண்ணுகிறார்கள். Disease is inside, but you're trying to suppress all the symptoms. அங்கே உள்ளே வியாதி இருக்கிறது, நோயின் அறிகுறிகளை மட்டும் நீக்க பார்க்கிறார்கள். Because they are worried about the outside of the cup. அவர்கள் பாத்திரத்தின் வெளிப்புறத்தையே சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். What a foolish doctor who just wants to clean the outside and doesn't deal with the root of the sickness inside. அங்கே உள்ளே வியாதியின் வேர் இருக்கும் பொழுது பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மட்டுமே சுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற டாக்டர்னால என்ன பிரயோஜனம்? That is the trouble with a lot of preachers today. They are not dealing with the root of the problem inside. உள்ளே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையின் வேரை அதோடு கூட இடைபடாமல் இருக்கிறது தான் இன்றைய அநேக பிரசங்கியருடைய பிரச்சனை. You know, the gospel can also be preached in a selfish way. சுவிசேஷமும் ஒரு சுயநலத்தோடு கூட பிரசங்கிக்கப்பட முடியும். Where the root is not touched. அந்த வேரே தொடப்படாமல் பிரசங்கிக்க முடியும். Here is a very selfish man. இங்கே ஒரு சுயநலமான ஒரு மனிதன் இருக்கார். He has been living for the world and making money and doing all types of wrong things. அவன் இந்த உலகத்துக்காகவே வாழ்ந்து கொண்டு தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். Now you tell him, அவனை பார்த்து, you come to Jesus. இயேசு உன்னை வா. God will bless your business. தேவன் வியாபாரத்தை ஆசீர்வதிப்பார். You give 10% to God, God will give you 100 times back. நீ தேவனுக்கு 10% கொடுத்தால் தேவன் 100 மடங்கு உனக்கு திருப்பி தருவார். That is much better than State Bank of India or any other shares or anything. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை காட்டிலும் அல்லது ஷேர் மார்க்கெட்டை காட்டிலும் இந்த ஷேர் மார்க்கெட் நல்ல வருமானம் கொடுக்கிறது என்று அவன் நினைப்பான். This businessman says that is good. இந்த வியாபாரி அல்லது தொழிலதிபர் நல்லதா இருக்கிறது என்று சொல்லுவான். You get 2-3 people to come up and give testimony. I gave 10% to this ministry and God blessed me. I got a job, I got a car. ஆக 2-3 பேரை கூட்டிட்டு வந்து சாட்சி சொல்ல வைக்கிறாங்க. நான் ஆண்டவருக்கு 10% கொடுத்தேன், எனக்கு கார் கிடைத்தது, எனக்கு வேலை கிடைத்தது, எனக்கு அது கிடைத்தது, இது கிடைத்தது என்று சொல்கிறார்கள். What are you doing to this selfish tree? இப்பொழுது இந்த சுயநலம் என்கிற மரத்துக்கு என்ன செய்கிறீர்கள்? You are pouring water on it. அந்த மரத்துக்கு வேரிலே தண்ணீர் ஊற்றுகிறீர்கள். Here is the gospel that can help you to live for yourself. இந்த சுவிசேஷத்தை கேளுங்கள், உங்களுக்காகவே நீங்கள் வாழ்வதற்கு உதவி செய்கிறது. You can have a better house. நீ நல்ல வீடு கட்டுவாய், better car, நல்ல கார் வாங்குவாய், you can have so many good things. நல்ல காரியங்கள் உனக்கு கிடைக்கும். And this root of selfishness is not touched with that gospel. இந்த சுவிசேஷத்திலே சுயநலம் என்ற வேரானது தொடப்படாமலே இருக்கிறது. That is why you have such a lot of shallow Christians today. ஆகவே தான் இன்றைக்கு எவ்வளவோ ஆழமற்ற கிறிஸ்தவர்கள் இங்கே காணப்படுகிறார்கள். We wonder how so many people are going for these meetings. இவ்வளவு பேர் கூட்டத்துக்கு போகிறார்கள் என்று ஆச்சரியப்படுகிறோம். They are going because the root is not touched. அங்கே வேர் தொடப்படாத கூட்டங்களுக்கு தான் அப்படிப்பட்ட கூட்டங்கள் இருக்கிறார்கள். They are being told how to make more money, எப்படி அதிகம் பணம் சம்பாதிப்பது, how to be more healthy, எப்படி ஆரோக்கியமாக இருப்பது. Whereas Jesus said you got to get rid of the love of money. நீ பண ஆசையிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று இயேசு சொன்னார். He said you got to hate money. நீ பணத்தை வெறுக்க வேண்டும். Do you hear that message in any of these false gospels? இந்த பொய்யான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற இடங்களில் இப்படிப்பட்ட காரியத்தை கேட்கிறீர்களா? How many times do you hear in the gospel that anger is worse than getting AIDS? எய்ட்ஸ் வியாதியை காட்டிலும் கோபப்படுவது மோசமான காரியம் என்று எத்தனை கூட்டங்களிலே கேட்டிருக்கிறீர்கள்? Jesus said that. இயேசு அதை சொல்லியிருக்கிறார். He said in Matthew chapter 5, மத்தேயு 5ஆம் அதிகாரம், that if you get angry with your brother, உன் சகோதரனோடு கூட நீ கோபப்படுவாயானால், Matthew chapter 5, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், you get angry with your brother, தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுபவன், say something to him, அவனை பார்த்து some bad words to him, அவனை பார்த்து கெட்ட வார்த்தைகளை திட்டினால், then you go back and say some more bad words to him, இன்னும் போய் திரும்பமாய் கெட்ட வார்த்தைகளை சொல்லுகிறீர்கள். verse 22, 22ஆம் வசனம், you are guilty enough to go to hell. நீ எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருக்கிறாய். What does that verse teach us? இந்த வார்த்தை நமக்கு என்ன போதிக்கிறது? If you keep on speaking angrily to a brother, you can go to hell. நீ உன் சகோதரனோடு கூட அண்ணனோ தம்பியோடு கூட நீ கோபமான வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தால் நீ நரகத்துக்கு போவாய். AIDS can never send anybody to hell. எய்ட்ஸ் வியாதி யாரையும் நரகத்துக்கு அனுப்ப முடியாது. I myself have met people with AIDS who after they sinned got AIDS, then they got born again. நானே எய்ட்ஸ் வியாதி வந்தவர்களை பார்த்திருக்கிறேன். பாவம் செய்து எய்ட்ஸ் வியாதியை பெற்றுக்கொண்டார்கள். அதற்கு பிறகு அவர் மனம் திரும்பி இருக்கிறார்கள். Born again and they die and they go to heaven. அவர்கள் மனம் திரும்பி அதற்கு பிறகு மரித்து பரலோகத்துக்கு போய் இருக்கிறார்கள். Die because they got AIDS. அவர்கள் எய்ட்ஸ் வியாதி வந்தபடினாலே மரித்து இருக்கிறார்கள். Because they were born again, அவர்கள் மறுபடியும் பிறந்தபடினாலே they went to heaven. பரலோகத்துக்கு போய் இருக்கிறார்கள். AIDS never sent anybody to hell. எய்ட்ஸ் என்ற வியாதி மட்டும் யாரையும் பரலோகத்துக்கு நரகத்துக்கு அனுப்பாது. Anger, Jesus said, can send somebody to hell. கோபம் ஒருவனை நரகத்துக்கு அனுப்பும். Now if you got a little bit of sense, உங்களுக்கு கொஞ்சம் உணர்வு இருந்துச்சுன்னா, please answer this question, my brothers and sisters. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். Which is more dangerous? எது ரொம்ப ஆபத்தானது? Anger or AIDS? கோபம் ஆபத்தானதா அல்லது எய்ட்ஸ் ஆபத்தானதா?
I hope you will believe that for the rest of your life. சொன்னவங்க எல்லாம் வாழ்க்கை முழுசா அதை நீங்க நம்புவீங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். That you must be more scared of anger than you are scared of AIDS. AIDS பார்த்து பயப்படுவதை விட கோபத்தை பார்த்து அதிகமா பயப்படணும் நீங்க. But have you ever heard any preacher tell anybody that? ஆனா இந்த பிரசங்கியாரும் பிரசங்கிக்கிறத கேட்டிருக்கீங்களா? Why did I take the example of AIDS? ஏன் நான் AIDS என்ற உதாரணத்தை எடுத்துக்கொண்டேன்? Because that is one of the worst sicknesses going on today. ஏனென்றால் இந்த உலகத்திலே காணப்படுகிற மிக கொடிய வியாதி AIDS தான். So I can say all the other sicknesses ஆகவே எல்லா வியாதிகளும் are nothing compared to anger. கோபத்தை பார்க்கும் பொழுது அது ஒன்றுமே இல்லை. Because no sickness can send a man to hell. எந்த ஒரு வியாதியும் உங்களை நரகத்துக்கு அனுப்ப முடியாது. I have seen people with cancer who have gone to heaven. கேன்சர் வியாதியோடு கூட பரலோகத்துக்கு போகிறவர்களை பார்த்திருக்கிறேன். People with AIDS go to heaven. AIDS வியாதியோடு கூட பரலோகத்துக்கு போயிருக்கிறார்கள். People with tuberculosis die, go to heaven. எலும்புருக்கி வியாதியோடு கூட பரலோகத்துக்கு போயிருக்கிறார்கள். People with polio die on a wheelchair, go to heaven. போலியோ தாக்குதல் வந்து தங்களுடைய சக்கரை நாற்காலியிலே உட்கார்ந்து மரித்தவர்கள் பரலோகத்துக்கு போயிருக்கிறார்கள். But a man who does not forgive somebody, ஆனால் ஒருவனை மன்னிக்காத ஒரு மனிதன், even if he is healed of all his sicknesses, அவன் எல்லா வியாதிகளும் குணமாக்கப்பட்டிருந்தாலும் கூட he will go to hell. அவன் நரகத்துக்கு போவான். Because it says in Matthew 6:15, என்னால் மத்தேயு 6:15 பார்க்கிறோம், if you don't forgive people, your heavenly Father will not forgive you. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். So we have a gospel being preached today which is not hitting the selfishness of man. ஆகவே மனிதனுடைய சுயநலத்தை தாக்காத ஒரு சுவிசேஷம் இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் நாம் இன்னும் பரிசுத்தமாகவில்லை. They are just being told to clean the outside of the cup, polish it every Sunday. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை நீங்கள் பாலிஷ் போடுங்கள் என்று சொல்லியே போதிக்கிறார்கள். I want to say to all of you, எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், if only your outside is holy, உன்னுடைய வெளிப்பிரகாரமான வாழ்க்கை மட்டுமே பரிசுத்தமாக இருக்குமானால், you are a Pharisee. நீ ஒரு பரிசேயன். Jesus said, இயேசு சொன்னார், Matthew 23, மத்தேயு 23, what does he say we must do? நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்கிறார். Matthew 23 verse 26, மத்தேயு 23:26, you are not only a Pharisee, நீ பரிசேயன் மட்டுமல்ல, it says here you are a blind Pharisee. நீ குருடனான பரிசேயன். You blind Pharisee, first clean the inside of the cup. குருடனான பரிசேயனே, பாத்திரத்தின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. Read it. வாசியுங்கள். Read it carefully. கவனமாய் வாசியுங்கள். You clean the outside of the cup, verse 25. 25ஆம் வசனம், நீங்கள் பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள். But inside you are full of self-indulgence. That means living a selfish life. உட்புறத்திலோ அவைகள் அனிரத்தினாலே கொள்ளைனாலே நிறைந்திருக்கிறது அல்லது சுயநலத்தினாலே நிறைந்திருக்கிறது. So you blind Pharisee, ஆகவே குருடனான பரிசேயனே, let me give you an exhortation. Jesus says, இயேசு சொல்கிறார், நான் உனக்கு ஒரு புத்திமதியை சொல்லட்டும். First clean the outside of the inside of the cup. முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. First clean the inside of the cup. முதலாவது பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக்கு. And second, இரண்டாவதாக, what is second? இரண்டாவதாக என்ன சொல்லுங்க? Nothing. ஒன்றுமில்லை. You will say second, clean the outside of the cup. நீங்க சொல்லுங்க இரண்டாவது வெளிப்புறத்தை சுத்தமாக்குங்க. No, Jesus don't add to scripture. வேத வசனத்தோட உன்னை கூட்டாதீங்க. Don't add anything. அதோட கூட்ட வேண்டாம். He said first clean the முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. The outside will automatically be clean. வெளிப்புறம் தானாக சுத்தமாகிவிடும். That means, அதனுடைய பொருள் என்ன? You take this tuberculosis medicine, இந்த எலும்புருக்கி வியாதிக்குள்ள மாத்திரையை சாப்பிடுங்க, உள்ள சாப்பிடுங்க. You won't need any crocin. The fever will automatically go. ஜுரம் தானா சுகமாயிடும். உங்களுக்கு குரோசின் மாத்திரை தேவையில்லை. That is the meaning. அதான் அதனுடைய பொருள். Clean the inside, the outside will automatically be all right. முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு, வெளிப்புறம் தானாக சுத்தமாகிவிடும். You don't have to keep on putting ointment on the sores. உனக்கு இருக்கக்கூடிய தோல் வியாதியில நீ ஆயின்மென்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் தேவையில்லை. You take this antibiotic inside, you can throw away this ointment. This you don't have to clean the outside. Automatically it will become clean. ஆன்டிபயோட்டிக் மாத்திரை நீ உள்ளே சாப்பிடு, ஆயின்மென்ட் கூட தூக்கி போடலாம், தானாக அங்கே சுகம் வந்துவிடும். You know that. உங்களுக்கு அது தெரியும். That when the inside is healed, outside automatically becomes clean. உள்ளே சுகமாகிவிட்டால் வெளியே காணப்படுகிற அறிகுறிகள் தானாக சுகமாகிவிடும். That is the gospel. இதுதான் சுவிசேஷம். First clean the inside of the cup, finished. முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு, அதோடு முடிந்து விட்டது. Even though that is written 2000 years ago, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இது எழுதப்பட்டிருந்தாலும் கூட, we still have Christian preachers
who are concentrating on the outside of the cup. இன்றைக்கும் கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாக்கி கொண்டேதான் இருக்கிறதை They பார்க்கிறோம். are producing generations of Pharisees. அவர்கள் பரிசேயருடைய சந்ததியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். And their next generation will also be Pharisees. அடுத்த சந்ததியாரும் பரிசேயர்களாக இருப்பார்கள். All cleaning the outside of the cup. எல்லாரும் பாத்திரத்தின் வெளிப்புறத்தையே சுத்தமாக்கி You கொண்டிருக்கிறார்கள். must look holy on the outside. நீங்க வெளியே பரிசுத்தமா காமிச்சா போதும். Jesus says, you blind Pharisees, you hypocrites. குருடனான பரிசேயனே மாய்மாலக்காரனே என்று ஆண்டவர் How சொல்கிறார். is it in your private life? உன்னுடைய அந்தரங்க How வாழ்க்கை is எப்படி it in your இருக்கிறது? thought life? உன்னுடைய சிந்தை வாழ்வு எப்படி இருக்கிறது? What do you do with your money in private? நீ அந்தரங்கத்திலே உன்னுடைய பணத்தை வைத்து எதற்காக செலவு செய்கிறாய்? You look so simple and holy on the outside. வெளிப்பிரகமாக பார்ப்பதற்கு எளிமையானவனை போல காட்சியளிக்கிறாய். You are a humbug and a hypocrite. நீ ஒரு பரிசேயன் ஏமாற்றுக்காரன். This is how a lot of Christians are living today. இன்றைக்கு இப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து And that is why I believe many of these Christians are not even going to go into God's kingdom. ஆகவே தான் இப்படிப்பட்ட அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக போவதில்லை. Because Jesus said in verse 33, how will you escape the sentence of hell? ஏனென்றால் 33ஆம் வசனத்திலே இயேசு சொல்கிறார், நரகாக்கினிக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? Jesus is exposing all this hypocrisy. எல்லா மாய்மாலத்தையும் இயேசு வெளிப்படுத்திக் So கொண்டிருக்கிறார். the law cannot make us perfect. ஆகவே பிரமாணமானது நம்மை பூரணமாக்க முடியாது. ஏன்? Because the law will only clean the outside. பிரமாணமானது நம்மை வெளிப்புறம் மட்டுமே சுத்திகரிக்கும். But God says, ஆண்டவர் சொல்கிறார், now here is the solution. இங்கே தீர்வு இருக்கிறது. I told you in the church, we don't just give you X-ray scan and blood report. நான் சபையில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நாங்கள் ரத்த பரிசோதனை அறிக்கையும் எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை மட்டுமே கொடுப்பதில்லை. That is necessary in the beginning. ஆரம்பத்தில் அது தேவைதான் சிகிச்சைக்கு. You go with any sickness, serious sickness to a doctor, they'll say, let's get a blood report first. நீங்கள் எந்த ஒரு கொடிய வியாதியோடு கூட நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு சென்றால் முதலாவது நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. That is absolutely essential. Even after 100 more years of development of medicine, they'll still ask for blood report. இன்னும் 100 ஆண்டுகள் இந்த மருத்துவ ரீதியிலே முன்னேற்றம் கண்டாலும் கூட உங்களுடைய ரத்தத்தை பரிசோதனை செய்துவிட்டு வாருங்கள் என்று தான் சொல்லுவார்கள். They'll still ask for a scan. அவர்கள் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட்டை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. Why? ஏன்? Because you need to see what is the sickness first. முதலாவது என்ன வியாதி என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. So that is what we need to see now. ஆகவே இப்பொழுது அதைத்தான் நாம் பார்க்க The வேண்டும். root of this sickness is I am living for myself. அந்த வியாதியினுடைய வேர் நான் எனக்காகவே வாழ்ந்து My கொண்டிருக்கிறேன். whole mind revolves around myself and my wife and my family. என்னுடைய முழு சிந்தையும் நானும் என் மனைவியும் என் பிள்ளைகளும் என்றே சுத்திக் கொண்டே இருக்கிறது. Not how will this affect God. எப்படி இது தேவனுடைய நாமத்தை பாதிக்கும் என்று எண்ணுவதில்லை. For example, உதாரணமாக God has given me a responsibility, supposing God has given you a responsibility in a particular church. ஒரு குறிப்பிட்ட சபைக்கு தேவன் உங்களுக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். And then you say that if I go there, I can get some more benefit for myself and my family. நான் அந்த ஊருக்கு போனால் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சில ஆதாயம் கிடைக்கும் என்று எண்ணுகிறீர்கள். If you stay here, you can do more for God. இந்த இடத்துல இருந்தால் அதிகமாக தேவனுக்கு ஊழியம் But செய்யலாம். if you go there, you can make some more money. ஆனால் அந்த இடத்துக்கு போனால் நிறைய பணம் That சம்பாதிக்கலாம். is better for your family. அது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. And God sees that desire in your heart. அந்த விருப்பத்தை தேவன் உள்ளத்திலே பார்க்கிறார். But you know, you are this outside clean cup man. அங்கே வெளியே சுத்தமாக்கப்பட்ட அந்த பாத்திரம் உள்ள மனிதன். So you tell brothers, அது சகோதரருக்கு சொல்கிறீர்கள், brother, I think all of you need to grow spiritually. நீங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டியிருக்கிறது. So if you to grow spiritually, I should not be here all the time. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னா நான் எப்போதும் இங்க இருக்க கூடாது. So I am praying what I should do. நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். God sees your selfish desire. தேவனுடைய சுயநல ஆசையை பார்த்துட்டார். And like he told Balaam, go. பிலேயாமுக்கு சொன்னது போல உனக்கு நீ போப்பாங்கன்னு சொல்றார். He'll tell you also, go. நீயும் போ என்று சொல்லி விடுவார். And he said, Lord has led me. I got a verse also from here somewhere saying go. ஆண்டவர் நீ அந்த இடத்துக்கு போறதுக்கு நடத்திட்டார். இப்ப எனக்கு வசனம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவீர்கள். Saying go. போ. So I'm going. நான் போகிறேன். Now I believe this is really good for all of you. இது உங்கள் எல்லாருக்குமே நல்லது சகோதரர்களே சகோதரிகளே. Hypocrite. மாய்மாலக்காரர்கள். In 100 years such a man will not get the anointing of the Holy Spirit. 100 வருஷமானாலும் இப்படிப்பட்ட மனிதனுக்கு அபிஷேகமே கிடைக்காது. Till he repents of it. Till he repents of it. மனம் திரும்ப வரைக்கும். Do you know there are people doing that? ஜனங்கள் அதை செய்கிறதை பார்க்கிறேன். Their head is full of the right doctrine. அவருடைய தலையிலே சரியான உபதேசம் இருக்கிறது. Entire motive in life is how can I advance myself? ஆனால் உடைய முழு நோக்கமெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி முன்னேறது? How can I advance myself when they want to follow Jesus? அவர்கள் எப்படி நான் முன்னேறுவது என்று பார்த்துக்கொண்டே அதே சமயத்தில் இயேசுவையும் எப்படி பின்பற்றுவது என்று பார்க்கிறார்கள். Did Jesus come to earth to see how he can advance himself materially? இந்த பூமியிலே இயேசு வந்த பொழுது பொருளாதார ரீதியில் நான் எப்படி முன்னேற வேண்டும் என்று எண்ணினாரா? The leaders themselves are not disciples. The leaders are not disciples. அவர்கள் அந்த தலைவர்களே சீஷர்களாக இல்லை. How can they make other people disciples? எப்படி தங்களுடைய ஜனங்களை சீஷராய் மாற்ற முடியும்? This is the reason why the church is suffering.
சபையானது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது இதுதான் காரணம். This root of seeking our own, நமக்கானதை தேடக்கூடிய அந்த வேர் is still there. அது அங்கேதான் இருக்கிறது. Seeking our own honor, நம்முடைய சொந்த கனத்தை தேடுவது, seeking our own gain, நம்முடைய சொந்த ஆதாயத்தை தேடுவது. Will this be more comfortable? இது வசதியாக இருக்குமா? Then I'll go there. அப்படியானால் அங்கே போவேன். Not which will glorify God. எது தேவனை மகிமைப்படுத்தும் என்று அல்ல. What is best for God's kingdom? தேவனுடைய ராஜ்யத்திற்கு எது சிறந்தது என்று எண்ணுவதல்ல. That they are not asking. அத கேட்கவே மாட்டாங்க. What is best for me? எனக்கு என்ன நல்லது? Then when after seeking that, I will also serve the Lord. அதை முதலாவது தேடிவிட்டு அதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். Because God is second in my life. தேவன் என் வாழ்க்கையில இரண்டாவது தான். Who is first in my life? என் வாழ்க்கையில முதல் யாரு? Me. நான் தான். My family. என் குடும்பம். Second, இரண்டாவது God. தேவன். I am not like the atheists who say there is no place for God. தேவனுக்கு என் வாழ்க்கையில இடமே இல்லைன்னு சொல்லக்கூடிய நாஸ்திகன போல நான் இல்ல பிரதர். I give place to God. நான் தேவனுக்கு இடம் கொடுக்கிறவன். Second place. எனக்கு இரண்டாவது இடம். First of all, I seek my own interest. முதலாவது என்னுடைய சொந்த விருப்பத்தை தான் தேடுவேன். Do you think God Almighty is ever going to anoint such a man and back up such a man? இப்படிப்பட்ட மனிதனை எப்பொழுதாவது தேவன் அபிஷேகிப்பார், எப்பொழுதாவது அவனை தாங்குவார் என்று எண்ணுகிறீர்களா? Do you think God will put his word in the mouth of such a man? அப்படிப்பட்ட மனிதனுடைய வார்த்தை நாவிலே தேவன் தம்முடைய வார்த்தை கொடுப்பார் என்று எண்ணுகிறீர்களா? Not in 100 years. இன்னும் 100 வருடம் ஆனாலும் கொடுக்க மாட்டார். God knows. தேவன் தெரியும் Whose heart is set on his glory. யாருடைய இருதயமானது அவருடைய மகிமையிலேயே வைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர் அறிவார். I'll tell you what the Lord spoke to my heart when I was a young man trying to serve the Lord. தேவனுக்கு ஊழியம் செய்யும் பொழுது இளம் வயதிலே தேவன் என்னோடு என்ன பேசினார் என்று சொல்கிறேன். God showed me this verse. தேவன் எனக்கு இந்த வசனத்தை காண்பித்தார். Colossians chapter 1. கொலோசியர் 1ஆம் அதிகாரம். Colossians chapter 1. கொலோசியர் 1ஆம் அதிகாரம். It says here about the place that God has given to Christ in the church. சபையிலே கிறிஸ்துவுக்கு தேவன் கொடுத்த இடத்தை குறித்து இங்கே வாசிக்கிறோம். It says here concerning Jesus Christ in verse 17, he is before all things and in him all things hold together. நாம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது, எல்லாம் அவருக்குள்ளே நிலை நிற்கிறது என்று பார்க்கிறோம். He is in front of all things. அவரே எல்லாவற்றுக்கும் முந்தினவர். 17ஆம் வசனம். And this is the verse the Lord gave me. ஆண்டவர் இந்த வசனத்தை தான் எனக்கு கொடுத்தார். Verse 18. 18ஆம் வசனம். The purpose of God, தேவனுடைய நோக்கம், is the last part of verse 18 in English, that in everything Jesus Christ himself might come to have the first place in everything. எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பெருமானவர். In everything that he might have the first place. எல்லாவற்றிலும் அவருக்கே முதலிடம். Small phrase at the end of verse 18. 18ஆம் வசனத்தின் மத்தியிலே உள்ள சிறிய வாசகம். Jesus Christ alone might have first place in everything. எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவுக்கே முதலிடம். And God said to me, தேவன் என்ன சொன்னார்? When I was a young man 40 years ago, 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு வாலிபனா இருந்தப்ப, God said, that is my desire for my son. என் மகனே இதுதான், no, for Jesus, for my என் மகனுக்காக இதுதான் என்னுடைய வாஞ்சை என்று தேவன் சொன்னார். That Jesus Christ might have the first place in everything. எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் என்று சொன்னார். And the Lord said to me, ஆண்டவர் என்ன சொன்னார்? if you also have the same desire, உனக்கும் அதே வாஞ்சை இருக்குமானால், if you also have the same desire, அதே விருப்பம் உனக்கு இருக்குமானால், that Jesus Christ might have the first place in everything, எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவுக்கே முதலிடம், I will back you and support you all your life. உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் உன்னை தாங்குவேன், உன்னோடு கூட நிற்பேன். And the whole world will not be able to stand against you. முழு உலகம் நினைத்தாலும் உனக்கு எதிராக நிற்க முடியாது. I have discovered that. நான் இதை கண்டுபிடித்திருக்கிறேன். I have seen in my life how many people have tried to oppose me. எவ்வளவோ ஜனங்கள் என்னை எதிர்த்தார்கள், criticized me, speak evil, குறை சொன்னார்கள், தீமையாய் பேசினார்கள், crush me and all that. எல்லாம் நசுக்க பார்த்தார்கள். I don't even bother. நான் அதை குறித்து கவலைப்படுவது கூட Because இல்லை. I say, Lord, I have one desire in life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் வாஞ்சை என்னவென்றால், that in everything Jesus Christ might have the first place. எல்லாவற்றிலும் என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவுக்கு தான் முதலிடம். I will not seek what is good for myself or my family or my children. எனக்கோ என்னுடைய குடும்பத்துக்கோ என்னுடைய பிள்ளைகளுக்கோ எது நல்லது என்பதை நான் முதலாவது தேட மாட்டேன். Whatever will glorify you, உம்மை எது மகிமைப்படுத்துமோ, whatever will give Jesus Christ the first place, இயேசு கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் முதலிடம் கொடுக்குமோ, and I can give you my testimony. இன்றைக்கு இரண்டு சாட்சியம் உங்களுக்கு சொல்ல முடியும். God has backed me, mightily supported me through many years till today. இன்று வரை अनेक ஆண்டுகளாக தேவன் என்னை வல்லமையாய் தாங்கி இருக்கிறார், என்னோடு நின்றிருக்கிறார். And I know in the future also, எதிர்காலத்திலேயும் சரி, till the day Jesus comes, இயேசு வரும் வரை, or till I die, அல்லது நான் மரிக்கும் வரை,
He will support me. அவர் என்னை தாங்குவார். I have no other ambition in life. என்னுடைய வாழ்க்கையில வேறு அபிலாஷை எனக்கு கிடையாது. And do you know what God wants in the second generation now? இப்பொழுது இரண்டாவது தலைமுறையிலே வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் தேவன் தேடுகிறார். People in Tamil Nadu who have no other ambition in life. வாழ்க்கையில வேறு எந்த நோக்கமும் எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தேவனுக்கு வேண்டும். I hope you young people can say that. சிறுவ வாலிபர்களே நீங்கள் இதை சொல்லுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். Lord, I have no other ambition in life. ஆண்டவரே எனக்கு வாழ்க்கையில வேறு நோக்கமே இல்லை. I want Jesus Christ to have first place in everything. என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவுக்கே முதலிடம். And I'll tell you, God will test you. தேவன் உங்களை சோதித்து பார்ப்பார். He will test you by financial difficulty for many years. அநேக ஆண்டுகளாக பொருளாதார நெருக்கடியை கொடுத்து சோதித்து பார்ப்பார். He tested me like that. என்னை அப்படி சோதித்து பார்த்தார். What will you do when you have financial difficulty? ஒரு பொருளாதார கஷ்டம் வந்தால் என்ன செய்ய போகிறாய்? Will you forget about all this great desire and again seek your own? இந்த பெரிய வாஞ்சி எல்லாம் நீ மறந்துவிட்டு உனக்கானதை இப்பொழுது தேட போகிறாயா? He tested me for many years. அநேக ஆண்டுகளாக என்னை சோதித்து பார்த்தார். I said no. நான் இல்லை என்று சொல்லுவேன். If I starve, I starve. நான் பட்டினி கிடந்தால் பட்டினி கிடக்கட்டும். I will feed my children, but I will starve. என் பிள்ளைகளுக்கு நான் உணவு கொடுத்து போஷிப்பேன், ஆனால் நான் பட்டினி கிடப்பேன். I will never give up giving Jesus Christ first place in everything. எல்லாவற்றிலும் இயேசுவுக்கு முதலிடம் கொடுக்கிற அந்த காரியத்தை ஒரு காலம் விட்டு விட மாட்டேன். Then God will test you. பிறகு தேவன் உங்களை சோதித்து பார்ப்பார். By opposition. எதிர்ப்புகளை கொடுத்து சோதித்து பார்ப்பார். Everybody against you, against you, against you. எல்லாரும் உங்களுக்கு விரோதமாய் வந்து வருவார்கள். Then the Lord will test you. அப்பொழுது ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். Will you change your stand so that you can become more acceptable to people? ஜனங்களால் அதிகமாக ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக உங்களுடைய தரத்தை சற்று குறைத்துக் கொண்டால், அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டால். Will you change your message so that more people can accept you? நிறைய பேர் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களுடைய செய்தியை சற்று கொஞ்சம் மாற்றி விட்டீர்களா? He will test you. அவங்களை சோதித்து பார்ப்பார். Whether you want the approval of men or the approval of God. மனிதனுடைய அங்கீகாரத்தை நீ நாடுகிறாயா அல்லது தேவ அங்கீகாரத்தை நாடுகிறாயா? I have found that there are two things with which God tests us. தேவன் நம்மை சோதிக்கக்கூடிய இரண்டு காரியங்களை நான் பார்த்தேன். My dear young people, என் அருமையான வாலிப தம்பிமார்களே, please remember this all your life. உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் இதை எண்ணிக்கொள்ளுங்கள். God will test you in two areas. இரண்டு பகுதிகளிலே தேவன் உங்களை சோதித்து பார்ப்பார். ஒன்று, do you seek the approval of men or the approval of God? மனிதனுடைய அங்கீகாரத்தை தேடுகிறாயா அல்லது தேவனுடைய அங்கீகாரத்தை தேடுகிறாயா? In everything. எல்லா காரியத்திலும். Are you trying to please some man? நீ யாராவது ஒரு மனிதனை பிரியப்படுத்த பார்க்கிறாயா? Impress some man. Impress some man. நீங்கள் யாரையாவது கவர்ச்சிக்க முடியாது விரும்புகிறீர்களா? Or are you trying to please Jesus? அல்லது இயேசுவை பிரியப்படுத்த போகிறீர்களா? Is your only desire to please God? உன்னுடைய விருப்பமெல்லாம் தேவனை பிரியப்படுத்துவதே இருக்குமானால், and God will test you not once, maybe 100 times, maybe 1000 times. ஒரு முறை அல்ல 100 முறை அல்லது 1000 முறை தேவன் சோதித்து பார்ப்பார். After 50 years, 50 ஆண்டுகள் கழித்து, after testing Abraham, God tested Abraham again. ஆபிரகாமை சோதித்து பார்த்தார், மீண்டுமாய் அவனை சோதித்தார். After 50 years, he tested him again. 50 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாய் அவனை சோதிக்கிறார். I know God will test me tomorrow. நாளைக்கு என்னை ஆண்டவர் சோதிப்பார் என்று அறிந்திருக்கிறேன். Next year. அடுத்த வருஷம் சோதித்து பார்ப்பார். Testing will not finish till the end of my life. என் வாழ்க்கை முடிவு பரியந்தம் இந்த சோதனை முடியாது. But always the test is the two things. ஆனால் எப்பொழுதுமே இந்த சோதனை இரண்டு காரியங்களை செய்கிறது. ஒன்று, will you try to please men? நீ ஜனங்களை பிரியப்படுத்த போகிறாயா? Will you only please me? அல்லது என்னை மட்டுமே பிரியப்படுத்துவாயா? Second, இரண்டாவதாக, will you be more interested in the things I have created or in me the creator? நான் சிருஷ்டித்த காரியங்களிலே உனக்கு விருப்பம் இருக்க போகிறதா அல்லது சிருஷ்டிகராகிய என்னிடத்திலே உனக்கு விருப்பம் இருக்க போகிறதா? What are the created things? சிருஷ்டிக்கப்பட்டவைகள் என்ன? Gold, பொன், silver, வெள்ளி, house, வீடுகள், car, pretty women, அழகுள்ள ஸ்திரீகள். Are you interested in these things? இவைகளில் உனக்கு விருப்பம் இருக்கிறதா? Or are you interested in me the creator? அல்லது சிருஷ்டிகராகிய என்னிலே உனக்கு விருப்பம் இருக்கிறதா? Do you know how many servants of God have fallen because they have gone after the created things? எவ்வளவு தேவ ஊழியர்கள் உண்டாக்கப்பட்ட வஸ்துவினாலே சோதிக்கப்பட்டு விழுந்து போயிருக்கிறார்கள். Take a warning from me. என்னிடத்திலிருந்து ஒரு எச்சரிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். God has tested me in these two areas for years. எவ்வளவு ஆண்டுகளாக தேவன் இந்த இரண்டு பகுதிகளிலே என்னை சோதித்து பார்த்தார். ஒன்று, whose approval do you seek? யாருடைய அங்கீகாரம் உனக்கு தேவை? God, தேவனுடைய அங்கீகாரமா அல்லது மனிதனுடைய அங்கீகாரம்? What are you seeking? எதை தேடுகிறாய்? Created things or the creator? உண்டாக்கப்பட்ட காரியங்களா அல்லது உண்டாக்கினவரா? Even Abraham was tested. ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான். This son of yours, இந்த உன்னுடைய மகன், that is created. அவன் உண்டாக்கப்பட்டவன். Is he more important to you or creator? இவன் உனக்கு முக்கியமா அல்லது உண்டாக்கினவர் உனக்கு முக்கியமா? Abraham offered up his son and said, Lord, you are more important. ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி கொடுத்து விட்டு, ஆண்டவரே நீரே எனக்கு முக்கியம் என்று சொன்னான். Is your son more important to you or is God more important? I want to ask you. உங்களை நான் இப்பொழுது கேட்கிறேன், உங்களுக்கு தேவன் முக்கியமானவரா அல்லது உங்கள் மகன் முக்கியமானவரா? Is your daughter more important or is God more important? தேவன் உங்களுக்கு முக்கியமானவரா அல்லது உங்களுடைய தோட்டம் முக்கியமானதா? You say, brother, if I don't take care of my children, who will take care of them?
பிரதர் நான் என் பிள்ளைகளை கவனிக்காட்டி என் பிள்ளைகளை யார் பிரதர் கவனிப்பா? I'll tell you. நான் சொல்கிறேன், You take care of God's interest, God will take care of your children. தேவனுடைய விருப்பத்தை நீ பொறுப்படுத்திக் கொண்டால் உன்னுடைய பிள்ளைகளை தேவன் பொறுப்படுத்திக் You கொள்வார். honor God, He'll honor you. தேவனை நீ கனப்படுத்தும் பொழுது அவர் உன்னை கனப்படுத்துவார். I have proved that for 45 years. 45 ஆண்டுகளாக நான் என்னுடைய வாழ்க்கையில் Honor நிரூபித்திருக்கிறேன். God, He'll honor you. தேவனை நீ கனம் பண்ணு, அவர் உன்னை கனம் பண்ணுவார். Put the axe to the root of this bad tree. இந்த கெட்ட மரத்தினுடைய வேரிலே கோடாரியை வையுங்கள். And don't live this law type of life, just the outside of the cup. அந்த பாத்திரத்தின் வெளிப்புறத்தை மட்டுமே சுத்தமாக்கக்கூடிய பிரமாணத்தின் கீழாக வாழக்கூடிய வாழ்க்கை வாழ Lord, work வேண்டும். inside me. ஆண்டவரே எனக்குள்ளாய் கிரியை செய்யும். First of all, hit this root. முதலாவதாக அந்த வேரை ஆண்டவரே வெட்டிவிடும். And then fill me with your Holy Spirit. பிறகு உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும். Lord, fill me with your Holy Spirit. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும். Let that Holy Spirit go to the root of selfishness and eradicate it from my life. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய அந்த வேருக்குள்ளாக பாய்ந்து அந்த என்னுடைய சுய வாழ்க்கையை நீக்கி விடட்டும். Now, let me clarify what I said in case you misunderstood. நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் மீண்டும் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புறேன். I am not saying the Holy Spirit will come into your life after all the selfishness is taken away. உன்னுடைய சுயநலம் எல்லாம் எடுக்கப்பட்ட பிறகுதான் பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருவார் என்று நான் சொல்லவில்லை. அப்படி கிடையவே கிடையாது. The Holy Spirit will come and then only the selfishness can be taken away. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வருவார், அப்பொழுது மட்டுமே சுயநலம் எடுக்கப்பட முடியும். You can't get rid of your selfishness. நீங்களாகவே உங்கள் சுயநலத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. You take out one or two small roots and you think you have finished with it. ஒன்னு ரெண்டு வேரை பிடுங்கின உடனே பிடிங்காச்சுன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். And big roots are still there. அங்கே பெரிய பெரிய ஆணி வேர்கள் அங்கே தான் இருக்கிறது. You don't even see. நீங்கள் பார்க்க கூட முடியவில்லை. Oh, thank God Jesus doesn't tell us first get rid of your selfishness, then I'll give you the Holy Spirit. முதலாவது சுயநலத்தை விட்டுவிடு அப்புறம் அபிஷேகம் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. அதுக்காக அவருக்கு நன்றி. I'll say, Lord, there's no hope for me. அப்படினா எனக்கு நம்பிக்கையே இல்ல ஆண்டவரே. Because I cannot do that. நான் செய்ய முடியாது. The Lord only asks you, ஆண்டவர் உங்களை கேட்பதெல்லாம், do you want to get rid of your selfishness? உன்னுடைய சுயநலத்திலிருந்து விடுதலை பெற உனக்கு விருப்பம் இருக்கிறதா? I immediately raise my hand. Yes, Lord, I'm ready. ஆண்டவரே எனக்கு விருப்பம் இருக்கிறது. எனக்கு வேண்டும். Completely. ஆண்டவரே என்னை சுத்திகரியும். Fill me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும். Isn't it wonderful? அற்புதமாக இல்லையா? That you can be filled with the Holy Spirit. நீ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியும். The mighty power of God coming into your life. தேவனுடைய வல்லமையுள்ள ஜீவனானது உனக்குள்ளாக வர முடியும். What for? எதற்காக? Not just to speak in tongues. அந்நிய பாஷை பேசுவதற்காக மட்டுமல்ல, hit this root of selfishness. சுயநலம் என்கிறதான அந்த வேரை தாக்கும்படியாக. Deliver me from thinking always about me and my family. எப்பொழுதுமே நான் என்னுடைய பிள்ளை என்னுடைய குடும்பம் என்று நினைப்பதிலிருந்து விடுதலை பெற முடியாது. My house and my benefit and my advancement. என்னுடைய வீடு, என்னுடைய லாபம், என்னுடைய முன்னேற்றம். And where I can go and get something for myself. நான் இன்னும் எங்க போய் எனக்காக எதையாவது ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும்? You know, that is how Lucifer became the devil. இப்படித்தான் லூசிபர் பிசாசாய் மாறினார். He was such a beautiful angel. அருமையான ஒரு தூதனாய் இருந்தான். Suddenly he began to think of me. திடீரென்று அவன் நான் என்று எண்ண ஆரம்பித்தான். How can I get something? எனக்கு எப்படி ஒன்று கிடைக்கும்? எனக்கு எப்படி ஒன்று கிடைக்கும்? Beautiful angel became a devil. அருமையான அழகான தூதன் பிசாசாய் மாறினார். That is written in the Bible for our instruction. நம்முடைய திருஷ்டாந்தத்துக்காக இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. A beautiful angel can become a devil in a moment when he begins to think of me. நான் என்று எண்ணும் பொழுது மிகவும் அருமையான அழகான தூதன் கூட பிசாசாய் மாறிவிட முடியும். You may be as good as an angel, you will become a devil in a moment. நீ தூதனை போல அழகா இருக்கலாம், ஒரு க்ஷணத்திலே பிசாசாய் மாறிவிடலாம். When God fills you with the Holy Spirit, ஆகவே தேவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும் பொழுது the root, he puts another root inside. அங்கே வேறு வேரை வைக்கிறார். It's the root of love. அது அன்பின் வேர். Love is the most beautiful flower that ever grew on this earth. இந்த பூமியிலே புத்த அருமையான மலர் அன்பு. It's always, first of all, towards God. முதலாவது அந்த அன்பு தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. So grateful to God for having forgiven all his sins. என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தபடினாலே தேவனுக்கு அவ்வளவு நன்றியுள்ளவனாய் இருப்பது. It's very important to know how much we have been forgiven. நாம் எந்த அளவு மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியம். Very important. மிக முக்கியம். Because Jesus said the one who is forgiven much only will love much. அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் அதிகமாய் அன்பு கூறுவான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். I'll tell you, there are two things that have helped me to love Jesus with all my heart. என் முழு இதயத்தோடு கூட இயேசுவை நேசிப்பதற்கு இரண்டு காரியங்கள் உதவி செய்திருக்கிறது. Number one is not my sin, that is number two. இரண்டாவது முதல் காரியம் பாவம் அல்ல, அது இரண்டாவது காரியம். First was, முதல் காரணம், as I meditated on the scriptures on how much Jesus loved a wretch like me. என்னை போல மோசமான ஒரு பாவியை தேவன் எந்த அளவுக்கு நேசித்தார் என்பதை நான் தியானிக்கும் பொழுது, that is what made me love him. அது என்னை அவரை நேசிக்க வைத்தது. I didn't come to Jesus because I wanted to escape hell. நரகத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக நான் இயேசுவை வரவில்லை. I think my life would have been very unhappy if I had come for that reason. அதற்காக நான் ஆண்டவரிடத்தில் வந்திருந்தால் நான் சந்தோஷமற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருப்பேன். I didn't give my life to Jesus because I wanted a better house or a better car or நல்ல வீடு வேணும், நல்ல கார் வேணும் என்றதுக்காக நான் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை.
I came to Jesus because he loved me. அவர் என்னை நேசித்தபடியாலே நான் அவரிடம் வந்திருக்கிறேன். He gave his whole life for me. அவர் தன்னுடைய முழு ஜீவனையும் எனக்காக கொடுத்தார். I said I have to give my whole life for you. நான் என் வாழ்க்கை அவருக்கு கொடுக்க வேண்டும். He hung on a cross for me and not ashamed. எனக்காக அவர் வெட்கப்படாமல் சிலுவையிலே மரித்தார். I said, Lord, I will never be ashamed of you. ஆண்டவரே உமக்காக நான் வெட்கப்பட மாட்டேன். That is the first reason. இதுதான் முதல் காரணம். The second reason, இரண்டாவது காரணம், was that I have been forgiven so much. நான் அதிகமாக மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். That's what the Bible says. அதுதான் வேதம் சொல்கிறது. First reason, முதலாவது காரணம், 1 John chapter 4. 1 யோவான் 4ஆம் அதிகாரம். We love him because he first loved us. அவர் முதலாவது நம்மிலே அன்பு கூர்ந்தபடியாலே நாம் அவரிலே அன்பு கூறுகிறோம். That is number 1 reason. அதுதான் முதல் காரணம். We love him because he first loved us. அவர் முதலாவது நம்மிலே அன்பு கூர்ந்தபடியாலே நாம் அவரை அன்பு கூறுகிறோம். Number 2 reason, இரண்டாவது காரணம், Luke chapter 7. லூக்கா 7ஆம் அதிகாரம். He who is forgiven much loves much. அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் அதிகமாய் அன்பு கூறுகிறான். Those are the only 2 things that made me love Jesus with all my heart. நான் இயேசுவை முழு இதயமாய் நேசிப்பதற்கு இந்த 2 காரணங்கள் மட்டுமே இருக்கிறது. Please let me say that again. மீண்டும் இதை உங்களுக்கு சொல்கிறேன். First, because he loved me. முதலாவதாக அவர் என்னை நேசித்தபடியால். Second, because he forgave me so much. இரண்டாவது அதிகமாய் என்னை அவர் மன்னித்திருக்கிறார். It has been very, very, very easy for me to forgive other people. மற்ற ஜனங்களை மன்னிப்பதற்கு எனக்கு மிகவும் மிகவும் எளிதாக இருக்கிறது. I meet so many believers. நான் நிறைய விசுவாசிகளை சந்திக்கிறேன். Cannot forgive other people. மற்றவர்களை மன்னிக்க முடியாத விசுவாசிகள். The other day, இன்னொரு நாள்ல, this is the reason why many people are sick. நிறைய பேர் வியாதியா இருக்கிறது இதுதான் காரணம். Because they can't forgive somebody. யாரையாச்சும் மன்னிக்க முடியாம இருக்காங்க. The other day, not here, somewhere else, where I was gone for meetings. வேற ஒரு இடத்துல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். One husband and wife came to me. ஒரு புருஷனும் மனைவி வந்தாங்க. And that sister said, Brother Zach, please pray for me, I am sick. சகோதரர் ஜாக் அவர்களே, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் ரொம்ப வியாதியா இருக்கேன். First question I always ask sick people is this. வியாதிப்பட்டவங்களை பார்த்து நான் கேட்கிற முதல் கேள்விதான், have you forgiven everybody? எல்லாரையும் நீங்க மன்னிச்சிருக்கீங்களா? She looked at her husband and said, except him, I have forgiven everybody. இதுக்கண்ணே திருப்பி புருஷனை பார்த்தா, இந்த ஆளை தவிர மீதி எல்லாரையும் மன்னிச்சிருக்கேன்னு சொன்னாங்க. Then you can't be healed, I said. அப்படியானால் உனக்கு குணம் கிடைக்காதுன்னு சொன்னேன். You have to forgive him. உன் புருஷனை மன்னிக்க வேண்டும். I don't know what he did, but you got to forgive him. உனக்கு என்ன செஞ்சாரு எனக்கு தெரியாது, ஆனா நீ அவரை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னேன். But she is finding it difficult. ரொம்ப கஷ்டம் மன்னிக்கிறது. I said the pipe is blocked, how can we ask God to send the water? இப்ப இந்த பைப்ல அடைப்பு இருக்கு, இப்ப ஆண்டவரே தண்ணீர் அனுப்பு, எப்படி ஜெபம் பண்றதுன்னு கேட்டேன். Oh God, send water, send water. ஆண்டவரே தண்ணீரை அனுப்பு. God is sending the water, the block in the pipe. தண்ணி வந்துகிட்டே இருக்கு, ஆனா பைப்ல இங்க அடைச்சிட்டு இருக்கு. I said, you forgive that person. அவரை மன்னித்து விடு. And I prayed. அப்ப ஜெபித்தேன். Yeah, you know, I have prayed for many sick people. நிறைய வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிச்சிருக்கேன். I have seen some people healed immediately. சில பேர் உடனடியாக சுகமாயிருக்கு. And some other people, no matter how much you pray, they don't get healed. சில பேருக்கு எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சுகமே ஆகாது. And I used to be confused about this. அதை குறித்து நான் குழப்பமடைந்திருக்கேன். I said, Lord, ஆண்டவரே, I am the same person. அதே ஆள் தான் நான். Some people are healed, some people are not healed. ஏன் ஒரு சிலருக்கு ஜெபிக்கும்போது குணமாகுது, ஒரு சிலருக்கு ஜெபிக்கும்போது குணமாகிறது இல்ல? You know what the Lord said to me? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? There are certain things wrong in their lives that you don't know anything about. அவருடைய வாழ்க்கையில சில தவறுகள் இருக்கிறது, அதை குறித்து உனக்கு தெரியாது. You can pray for them. நீங்க அவருக்காக ஜெபிக்கலாம். But I know whether to answer or not. அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதா இல்லையான்னு எனக்கு தெரியும். Until they set that matter right, even if the whole world prays for them, they will not be healed. அந்த குறிப்பிட்ட காரியத்தை அவங்க சரி செய்யாட்டி முழு உலகமும் ஜெபம் பண்ணா கூட அவங்களுக்கு சுகமே ஆகாது. God is a God of love. தேவன் அன்பின் தேவன். He fills our heart with love. நம்முடைய இருதயத்தை அன்பினாலே நிரப்புகிறார். Love for people. ஜனங்களை நேசிக்கக்கூடிய நேசம். How is it easy for me to forgive other people? மற்றவர்களை மன்னிப்பது எனக்கு எப்படி எளிதாக இருக்கிறது? Because God has forgiven me so much. தேவன் அந்த அளவாய் என்னை மன்னித்திருக்கிறார். Why is it that poor sister could not even forgive her husband? ஏன் அந்த பாவமான அந்த சகோதரி தன்னுடைய புருஷனை மன்னிக்க முடியவில்லை? I'll tell you why. ஏன் என்று நான் சொல்கிறேன். Because she thinks God has forgiven her very little. தன்னை தேவன் இவ்வளவுதான் மன்னித்திருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாள். And if you think God has forgiven you very little, it is very difficult for you to forgive other people. உங்களை தேவன் இவ்வளவுதான் மன்னித்திருக்கிறார் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்தால் மற்றவர்களை மன்னிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். So I'll tell you all to pray a prayer to pray. ஆகவே இன்னைக்கு நீங்க எல்லாரும் ஒரு ஜெபத்தை செய்யுங்க. Lord, ஆண்டவரே, please open my eyes to see how much you have forgiven me. நீங்க எந்த அளவு என்னுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கீங்கன்னு பார்க்கிறதுக்கு ஆண்டவரே என் கண்களை திறந்துறலும். God has forgiven you so much. ஆண்டவர் இவ்வளவு உங்களை மன்னிச்சிருக்கிறார். The devil will allow you to see only this much. ஆனா இவ்வளவுதான் மன்னிச்சிருக்கிறான்னு சொல்லி சாத்தான் உங்களை பார்க்க விடுவான்.
What is the result of that? அதனுடைய விளைவு என்ன? You won't be able to love Jesus wholeheartedly. நீங்கள் முழு இதயமாய் இயேசுவை நேசிக்க முடியாது. And you won't be able to forgive others also. மற்றவங்களை மன்னிக்க முடியாது. Why? ஏன்? Because Jesus forgave you only so much. இயேசு உங்களை இவ்வளவுதான் மன்னிச்சிருக்கிறார். I've seen a lot of people like that. அப்படி நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். They have not seen what a sinner they are. அவர்கள் எந்த அளவு பாவி என்பதை அவர் உணராமல் இருக்கிறார்கள். They don't see how much sin there still is in their life. அவருடைய வாழ்க்கையில் இன்னும் எவ்வளவு பாவம் இருக்கிறது என்பதையும் பார்க்காமல் இருக்கிறார்கள். Because God has forgiven me so many sins. என்னை தேவன் எவ்வளவு பாவங்கள் இருந்து என்னை மன்னித்திருக்கிறபடினாலே, He is still forgiving me. அவர் இன்னும் என்னை மன்னித்துக் கொண்டே இருக்கிறபடினாலே, I'll tell you something about my life. என் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். Every day of my life I repent. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் மனம் திரும்புறேன். There is not a single day of my life I don't repent. நான் மனம் திரும்பாத ஒரு நாள் கூட என் வாழ்க்கையில கிடையாது. Because I'm always seeing something in my life which is not Christ-like. என்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே கிறிஸ்துவுக்கு ஒப்பில்லாத, கிறிஸ்துவுக்கு ஒத்திராத ஏதோ ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில பார்க்கிறேன். I preach a message like this. இது போல ஒரு செய்தியை பிரசங்கம் பண்றேன். I'll go to my room and repent. நான் ரூமுக்கு போய் நான் மனம் திரும்புவேன். Say, Lord, show me, was there even one sentence I said which is not godly? ஆண்டவரே, நான் தேவபக்திக்கு ஏதுவாக சொல்லாத ஒரு வார்த்தையாவது நான் சொல்லியிருக்கேன்னா, தேவபக்திக்கு ஏது இல்லாத வார்த்தை? Did I bore people even for 1 minute? ஒரு நிமிஷம் ஜனங்களை போர் அடிச்சு வச்சுட்டேனா? If I bored people for 1 minute, to me that is a sin. நான் ஜனங்களை ஒரு நிமிஷம் போர் அடிக்க வச்சுட்டேன்னா கூட என்னை பொறுத்தவரை அது ஒரு பாவம். I cannot understand how preachers can bore people for half an hour and go and sleep comfortably. அரை மணி நேரம் ஜனங்களை போர் அடிக்க வச்சுட்டு போய் நல்ல சந்தோஷமா தூங்குவாங்க. எப்படி பிரசங்கியா இருக்காங்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. I will not be able to sleep comfortably if I have bored people for half an hour. அரை மணி நேரம் ஜனங்களுக்கு போர் அடிக்கக்கூடிய பிரசங்கத்தை கொடுத்துட்டா என்னால தூங்கவே முடியாது. Whole night I'll be repenting. முழு இரவும் நான் மனம் திரும்பிட்டே இருப்பேன். Why there was no anointing in my life? ஆண்டவர், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் அபிஷேகம் இல்லை? In the early days that used to happen many times. ரொம்ப நாளுக்கு முன்பாக அடிக்கடி இப்படி நடந்திருக்கு. Many times I said, Lord, something is wrong. ஆண்டவரே, ஏதோ ஒன்னு தவறு இருக்கு. There'll be 5 wonderful messages and then one message there was no anointing. 5 நல்ல பிரசங்கம் பண்ணிருப்பேன், ஆனா ஒரு செய்தியில அபிஷேகம் இருந்திருக்காது. For 24 hours I'll be in misery. 24 மணி நேரம் அப்படியே நான் பரிதாபமா இருந்திருப்பேன். I say, Lord, what happened? ஆண்டவரே, என்ன நடந்தது? Forgive me. Why you are not feeding your people? ஆண்டவரே, ஏன் உடைய ஜனங்களை நீங்க போஷிக்கிறது இல்ல? ஆண்டவரே சொல்லுங்க. I even prayed like this, Lord, if I am a hindrance, remove me, put some better man there. ஆண்டவரே, நான் தான் தடையா இருக்கேன், என்ன நீக்கிருங்க ஆண்டவரே, நல்ல ஒரு ஆளா அங்க வச்சிருங்க ஆண்டவரே ஜெபம் பண்ணிருக்கேன். But feed your people. ஆனால் உடைய ஜனங்களை போஷிக்கிறது. Don't let me be a hindrance to that. ஆண்டவரே, நான் எப்படி அதற்கு ஒரு தடையா இருக்க முடியும்? I don't want any name for myself. I want your name to be glorified. எனக்கு ஒரு பேர் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மட்டுமே மேன்மைப்பட வேண்டும். The Holy Spirit fills your heart with love for people. ஜனங்களை நேசிக்க முடியாத ஒரு நேசத்தினாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். And he'll fill your heart with God's word. உங்களுடைய இருதயத்தை தேவ வார்த்தையாலே நிரப்புகிறார். You know that when you are tempted, நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது immediately one word will come to your mind. உடனடியாக உங்கள் வார்த்தை உங்கள் மனதுக்கு வரும். Just like when Jesus was tempted, one word came to his mind. இயேசு சோதிக்கப்பட்ட பொழுது வார்த்தை அவருடைய மனதுக்கு வந்தது. Another temptation, another word came to his mind. இன்னொரு சோதனை வரும்போது இன்னொரு வார்த்தை அவர் மனதுக்கு வந்தது. So many times in my life I have found that. என்னுடைய வாழ்க்கையில் अनेक முறை இப்படி பார்த்திருக்கிறேன். This is the life filled with the Holy Spirit. இதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை. This is not keeping the outside clean and showing other people. இது வெளியே சுத்தமாக்கி கொண்டு ஜனங்களுக்கு காண்பிப்பதல்ல. I'll tell you honestly, most of my time now I don't bother about the outside. இப்பொழுது நான் சொல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில பெரும் பகுதியிலே நான் வெளிப்புறத்தை பார்த்து கவலைப்படுவதே இல்லை. I finished with being a Pharisee long ago. எவ்வளவு நாட்கள் முன்பதாக பரிசேயனாய் இருப்பதை நிறுத்திவிட்டேன். When I look at other people also, I don't look at the outside. மற்றவர்களை பார்க்கும்போது கூட வெளிப்புறகாரமாக பார்ப்பதில்லை. Many years ago I prayed a prayer like this. அநேக வருஷங்களுக்கு முன்பதாக இப்படி ஒரு ஜெபத்தை Nearly 10 years ago. 10 வருஷத்துக்கு முன்னாடி I prayed like this. நான் இப்படி ஜெபித்தேன். I said, Lord, ஆண்டவரே, when I look at a sister, நான் ஒரு சகோதரியை பார்க்கும்போது help me not even to see whether she is wearing ornaments or not. அந்த சகோதரி நகை அணிந்திருக்கிறாளா இல்லையா என்பதை கூட நான் பார்க்க கூடாது. Not even to see whether there is any jerry on her saree or silk saree or cotton saree, not even to see it. அவங்க கட்டி இருக்கிறது பட்டு புடவையா, அந்த பட்டு புடவையில ஜரிகை இருக்கிறதா அல்லது சாதாரண புடவையான்னு கூட நான் பார்க்க கூடாது ஆண்டவரே. And it is amazing வியப்பா இருக்கு that a man like good eyesight with glasses, sometimes I can't see those things. நல்ல பார்வையுடைய மனிதன் தான், நல்ல கண்ணாடி போட்டிருக்கேன், ஆனா ஒரு சகோதரி என்ன புடவை அணிஞ்சிருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. Somebody tells me afterwards, அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, Brother Zach, did you see that sister was wearing ornaments? சகோதரர் ஜாக் அவர்களே, இவங்க நகை போட்டுருக்காங்க பாத்தீங்களா? I can honestly say I didn't even see it. நான் நேர்மையா சொல்லியிருக்கேன், நான் பார்க்கலையே பிரதர். Honestly, நேர்மையா நான் சொல்றேன். because God answered my prayer. என்னால் தேவன் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். Lord, when I look at a sister, please help me not to see the outward appearance at all. ஒரு சகோதரியை பார்க்கும் பொழுது ஆண்டவரே வெளிப்பிரகாரமான தோற்றத்தை நான் பார்க்க வேண்டாம். Because I want to be like God. நான் தேவனை போல இருக்க விரும்புகிறேன். Man looks on the outward appearance, but God looks at the heart. மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். Do you know what is the result?
அதன் விளைவு என்ன? My life has become such a fantastically happy, victorious life. என்னுடைய வாழ்க்கையானது மிகவும் சந்தோஷமுள்ள வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாறி இருக்கிறது. Every day I live in victory. ஒவ்வொரு நாளும் நான் ஜெயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I am never discouraged even a single day of my life. That is the honest truth before God. தேவனுக்கு முன்பாக நான் நேர்மையான சாட்சியை சொல்ல முடியும். ஒரு நாள் கூட நான் சோர்வடைந்ததே கிடையாது. Shall I tell you why? ஏன் சொல்லட்டுமா? Because I stopped judging other people. மற்றவர்களை நியாயந்தீர்ப்பதை நான் நிறுத்திவிட்டேன். I spend my life judging myself. என் வாழ்க்கையை என்னை நியாயந்தீர்ப்பதிலேயே செலவிடுகிறேன். That is enough. அது போதும். I've got enough to do 24 hours judging myself. 24 மணி நேரம் செய்வதற்கு போதுமான வேலை எனக்கு இருக்கிறது. என்னை நானே நியாயந்தீர்ப்பது. God takes care of the other people. தேவன் மற்ற ஜனங்களை பொறுப்படுத்திக் கொள்கிறார். I have learned to love people now. நான் ஜனங்களை இப்போது நேசிக்க கற்றுக்கொண்டேன். Because I love God with all my heart. ஏனென்றால் முழு இதயத்தோடு கூட நான் தேவனை நேசிக்கிறேன். My brothers and sisters, என் சகோதர சகோதரிகளே, let God fill you with His Spirit. தேவன் தம்முடைய ஆவியினாலே உங்களை flood your heart with fervent love for God. தேவனுக்கென்று இருக்கக்கூடியதான உற்சாகமான அன்பினாலே உங்கள் உள்ளத்தை நிறைவாய் நிறைக்கட்டும். It will just overflow. அது நிரம்பி வழியட்டும். Let me show you one verse in closing. நான் முடிக்கும் முன்பாக ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். In the book of Ecclesiastes, பிரசங்கின் புத்தகம், in Ecclesiastes, பிரசங்கின் புத்தகம், we read and chapter 8. 8ஆம் அதிகாரம். This is an amazing verse. ஒரு நல்ல ஒரு வார்த்தை, வியக்கத்தக்க ஒரு வசனம் இருக்கிறது. Verse 1. 1ஆம் வசனம், the last part. கடைசி பகுதி. A man's wisdom illumines him and causes his stern face to beam. மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும் என்று 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கடைசி பகுதி. Has that happened to you? உங்களுக்கு இது நடந்திருக்கிறதா? Wisdom is God's love. ஞானம் என்பது தேவனுடைய அன்பு. When God's love fills your heart, தேவனுடைய அன்பு உங்கள் இதயத்தை நிரப்பும் பொழுது a light comes on your face. உங்கள் முகத்திலே ஒரு வெளிச்சம் வருகிறது. And this serious face, அந்த மூர்க்கமாய் இருக்கிற சீரியஸான முகம் begins to be gentle, சாந்தமாய் மாறுகிறது. and begins to smile at people. ஜனங்களை பார்த்து இப்பொழுது சிரிக்க புன்முறுவல் செய்ய ஆரம்பிக்கிறது. I see many good brothers. நல்ல சகோதரர்களை பார்த்திருக்கிறேன். Face is so stern. முகத்தை பார்த்தா சீரியஸா இருப்பாங்க. You're afraid to go near. I'm also afraid to go near them. அவங்க கிட்ட போறதுக்கே பயமா இருக்கும். நானும் அவங்க கிட்ட போறதுக்கு பயப்படுறேன். I can imagine you poor brothers and sisters, you must be really afraid to go near those brothers. என்னால கற்பனை செய்ய முடிகிறது. பாவம், நீங்க அவங்க கிட்ட போறது ரொம்பவே பயப்படுவீங்க. I am afraid, how much more you'll be afraid. நானே பயந்தேனா நீங்க எந்த அளவுக்கு அதிகமா பயப்படுவீங்க. But how easy it is to go to someone whose face is pleasant and happy. ஆனா ஒருவருடைய முகம் பார்ப்பதற்கே நல்ல சாந்தமா இருக்கு, சிரிப்பான ஒரு சிரிப்பான சிரிப்பான முகம். Why is that person's face so stern? ஏன் நான் அவருடைய முகம் இப்படி இறுக்கமா இருக்க வேண்டும்? He has no wisdom. அங்கே ஞானம் இல்லை. That is the problem. அதுதான் பிரச்சனை. He doesn't have love. அன்பு இல்லை. He can't forgive. அவரால் மன்னிக்க முடியாது. We need to learn to be merciful with other people. மற்றவர்களுக்கு இரக்கமா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். To love people when they make mistakes. ஜனங்கள் தவறு செய்யும் பொழுது அவர்களை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். I was not like that in my earlier days. என்னுடைய ஆரம்ப காலங்களில் நான் அப்படி இருக்கவில்லை. In the days when I didn't have much wisdom, my face was stern. ஆரம்ப நாட்களிலே அதிகமான ஞானம் இல்லாத பொழுது நான் முகமானது இறுக்கமா இருந்தது. But those days are gone. Thank God. நாட்கள் எல்லாம் போய்விட்டது. God has filled my heart with His love. தேவன் தம்முடைய அன்பினாலே என் இதயத்தை நிரப்பி இருக்கிறார். I realize that just like I make mistakes, so many people around me make mistakes. நான் தவறு செய்வது போலவே என்னை சுற்றிலும் இருக்கிறவங்க நிறைய தவறு செய்றாங்க. I can forgive them. ஆகவே அவர்களை மன்னிக்க முடிகிறது. God has forgiven me so much. தேவன் அதிகமாக என்னை மன்னித்திருக்கிறார். I know tomorrow also I'll make a mistake. நாளைக்கு நான் தப்பு செய்வேன் எனக்கு தெரியும். I can forgive people who make mistakes today. ஆகவே இன்னைக்கு தப்பு செய்யறவங்களை நான் மன்னிக்க முடியுது. I see the intention may have been good. அவங்களுடைய நோக்கம் நன்றாக இருந்திருக்கும். See, that is what we must always see. இத நம்ம எப்பவுமே பார்க்கணும். That's what God sees. தேவனும் அதை தான் பார்க்கிறார். What is your intention? நோக்கம் என்ன? See, supposing a small child, supposing you got a 3-year-old child. 3 வயசு குழந்தை இருக்கு. And he wants to greet you for your birthday. உங்க பர்த்டேக்கு அது ஒரு வாழ்த்து அனுப்ப அது முயற்சி செய்கிறது. Doesn't have any money. அந்த குழந்தைக்கு பணம் buy anything for you. உங்களுக்கு வெகுமதி வாங்கி கொடுக்க பணம் இல்ல. So from some book he'll tear out one paper. ஒரு நோட்ல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு, dear daddy, happy birthday. அன்புள்ள அப்பா, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். And it's all not in a straight line. அந்த எழுத்து நேர்கோட்டில இல்ல. Spelling is all wrong. ஸ்பெல்லிங் தப்பான ஸ்பெல்லிங். And the letters are all crooked. எழுத்து கோணலும் மாணலுமா இருக்கு. And it wakes you up in the morning and say, daddy here. அப்பா காலையில எழுப்பி, அப்பா இந்தாங்கப்பா. What will you tell me, what will you do? நீ என்ன செய்வீங்க சொல்லுங்க. Come here. இங்க வாப்பா. See, this is all not in a straight line. எல்லாம் கோடு போட்டு எழுத கூடாது, நேராவே இல்லையே அது. Letters are not correct. இங்க எழுதப்பட்ட எழுத்தெல்லாம் சரியில்லை. Will you be an evil father like that? அப்படி ஒரு பொல்லாத தகப்பனா இருப்பீங்களா?
Or will the tears fill your eyes that your child loved you so much? அல்லது என் மகன் இவ்வளவு தூரம் என்னை நேசித்திருக்கானேன்னு சொல்லி உங்களுடைய கண்கள் கண்ணீராலே நிரம்புமா? You know, that is how God is. அப்படித்தான் தேவன் இருக்கிறார். Even when we make mistakes, நாம் தவறு செய்யும் பொழுது, we did not write it in a straight line. நம்ம எழுதும் பொழுது நேர்கோட்டில் எழுதல. The letters are crooked. அங்க இருக்கிற எழுத்து கோணலுமாலுமா இருக்கு. Come my son. வா மகனே, இந்த Come my daughter. என் மகளே வா என்று அழைத்துக் கொள்கிறார். I know you made mistakes, but you love me so much. நீ தவறு செய்கிறாய், ஆனா என்னை ரொம்ப நேசிக்கிறீயே. I love you so much too. நானும் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். That is how God holds me when I make mistakes. நான் தவறு செய்யும் பொழுது அப்படிதான் தேவன் என்னை அணைத்துக் கொள்கிறார். When I see a brother make a mistake, ஒரு சகோதரன் தவறு செய்யும் பொழுது, I want to be like that too. நானும் அப்படி இருக்க விரும்புகிறேன். Because God's love has filled my heart. ஏனென்றால் தேவ அன்பு என் இருதயத்தை நிரப்பி இருக்கிறது. I want to say to you, my brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகள், உங்களுக்கு சொல்லுகிறேன், we are surrounded by people who make mistakes. தவறு செய்கிற மனிதர்களாலே நாம் சூழப்பட்டிருக்கிறோம். Don't criticize them saying it's not a straight line, the letters are crooked. எழுத்தெல்லாம் மாறி மாறி இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்ல, நேர்கோட்டில் இல்லன்னு சொல்லி குறை சொல்ல வேண்டாம். Forgive them, மன்னிங்க, love them, அன்பா நேசிங்க. and like that we can lead them to Jesus. அப்படி நாம் இயேசுவண்டை அவர்களை வழிநடத்த முடியும். The friend of sinners, பாவிகளின் நண்பர். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வார். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, so many people have been turned away from you because of the hardness they have seen in our life. எங்களுடைய வாழ்க்கையிலே பார்த்த கடினத்தின் நிமித்தமாய் அநேகர் ஆண்டவரை உம்மை விட்டு திரும்பி போயிருக்கிறார்கள். We blame them for rejecting Christ. கிறிஸ்துவை அவர்கள் தள்ளினபடினாலே நாங்கள் அவர்களை குறை கூறுகிறோம். But they have not rejected Christ, they rejected us. அவர்கள் கிறிஸ்துவை தள்ளவில்லை, அவர்கள் எங்களை தள்ளிவிட்டார்கள். They rejected our church because our church was full of Pharisees. எங்களுடைய சபையானது பரிசேயர்களால் நிரம்பி இருக்கிறபடியால் எங்களுடைய சபையை தள்ளிவிட்டார்கள். And we blame them for rejecting you. அவர் ஆண்டவரே அவர்கள் உம்மை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் குறை கூறுகிறோம். Help us to see that they have not rejected you. ஆண்டவரே அவர்கள் உம்மை தள்ளவில்லை என்பதை நாங்கள் பார்க்க உதவி செய்யுங்கள். But they have rejected a self-righteous church. ஒரு சுயநீதியுடைய சபையை தான் தள்ளிவிட்டார்கள். And a self-righteous man. ஒரு சுயநீதி நிறைந்த மனிதனை தான் Or தள்ளிவிட்டார்கள். a self-righteous woman. ஒரு சுயநீதி நிறைந்த ஒரு ஸ்திரியை தான் தள்ளிவிட்டார்கள். Help us to be merciful to others. மற்றவர்களுக்கு இரக்கமாய் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. Help us to judge ourselves. எங்களை நாங்களே நியாயந்தீர்த்துக் கொள்ள உதவி செய்யுங்கள். To let the Holy Spirit deal with the root of selfishness. பரிசுத்த ஆவியானவர் சுயநலத்தின் வேரை இடைவிட ஆண்டவரே நாம் அனுமதிக்கிறோம். To plant a new tree in our hearts. எங்கள் உள்ளத்திலே புதிய மரத்தை நடுவீராக. The tree of the love of God. தேவ அன்பு என்னும் மரத்தை நடுவீராக. Floods our hearts. அது எங்கள் உள்ளத்தை வெள்ளம் போல் நிறைக்கட்டும். Overflows in love to everybody around us. ஆண்டவரே எங்களை சுற்றி உள்ளவர்கள் மீது காண்பிக்கிற அன்பினாலே அந்த உள்ளம் நிரம்பி வழியட்டும். Fill us with the mighty power of the Holy Spirit. பரிசுத்த வல்லமை ஆவியானவரின் வல்லமையினாலே நிரப்பியருளும். Do it, Lord. ஆண்டவரே செய்யும் ஆண்டவரே. No message will help us. எந்த செய்தி உங்களுக்கு உதவி We செய்யாது. need to be filled with the Holy Spirit. நாங்கள் அபிஷேகத்தினாலே நிரப்பப்பட வேண்டும். Answer us, we pray. எங்கள் ஜெபத்துக்கு பதில் தாரும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. ஆமென்.